உங்க வாழ்க்கையில இது நடக்கவே நடக்காதுன்னு நீங்க முழுசா கைவிட்ட ஒரு விஷயம் இருக்கா? பல தடவை ட்ரை பண்ணி இனிமே இதுல ஒரு இன்ச் கூட நகர முடியாதுன்னு விரக்தியோட உச்சத்துல இருக்கீங்களா? ஆனா நான் சொல்றேன், ஒரே ஒரு கணத்துல வானத்தையும் பூமியையும் படைச்ச அந்த இறைவன் நினைச்சா உங்க மொத்த வாழ்க்கையையும் தலைகீழா மாத்த முடியும். இத நீங்க நம்புறீங்களா? நம்ம வாழ்க்கையில இந்த மாதிரி தருணங்கள் கண்டிப்பா வரும். நாம நம்ம சின்ன அறிவை வச்சு சில விஷயங்கள இது இம்பாசிபிள்னு முடிவு பண்ணிடுவோம். ஆனா நம்மள படைச்ச அந்த அல்லாஹ் குன், அதாவது ஆகிவிடுன்னு ஒரே ஒரு வார்த்தை சொன்னா போதும், இந்த உலகமே அவனுக்கு கட்டுப்படும். அந்த மாபெரும் சக்தியோட உதவிய நாம எப்படி பெறப்போறோம்? நீங்க முடியாதுன்னு முத்திரை குத்தின விஷயத்த கூட சாத்தியமாக்கப் போற ஒரு துவாவ பத்தி தான் இந்த வீடியோல நாம பார்க்கப் போறோம். ஒருமுறை யோசிச்சு பாருங்க. வருஷக்கணக்கா உங்கள துரத்துற கடன், தீரவே தீராத ஒரு நோய், கிடைக்கவே கிடைக்காத ஒரு வேலை, குழந்தை பாக்கியமில்லாத ஏக்கம், குடும்பத்துல தீர்க்கவே முடியாத பிரச்சனைகள். இந்த மாதிரி ஒரு பிரச்சனையில நீங்க மாட்டிட்டு இருக்கும்போது நம்மள விட்டு முதல்ல போறதே நம்பிக்கைதான். நம்ம மனசு கொஞ்சம் கொஞ்சமா இருட்டாயிடும். இந்த டைம்ல தான் ஷைத்தான் என்ட்ரி ஆவான். உங்க காதுல வந்து, பாத்தியா, எவ்வளவு தொழுதாய், எவ்வளவு துவா கேட்டாய், ஒன்னும் நடக்கலையே, அல்லாஹ் உன்னை கைவிட்டுட்டான்னு விஷத்தைக் கலப்பான். இந்த நேரத்துல சோதனைகளால சூழப்பட்டு இனி வழியே இல்லைன்னு நிக்கிற ஒவ்வொருத்தருக்காகவும் நம்ம அன்பு நபி கண்மணி நாயகம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பவர்ஃபுல் துஆவ நமக்கு கிஃப்டா கொடுத்திருக்காங்க. இது வெறும் வார்த்தைகள் கிடையாது, இது ஒரு கேம் சேஞ்சர். இது உங்க முழு நம்பிக்கையையும் முழு பலத்தையும் அல்லாஹ் ஒருவன் கிட்ட ஒப்படைக்கிறதா நீங்க கொடுக்கிற ஒரு உறுதிமொழி. இந்த துஆவ நீங்க வாயால சொல்லி மனசால நம்பும்போது மலை மாதிரி இருக்கிற உங்க கஷ்டம் பனி மாதிரி உருகி ஓடிப்போறத நீங்களே பார்ப்பீங்க. நடக்காதுன்னு சொன்ன விஷயங்கள் உங்க கண்ணு முன்னாடி நடக்கும். அந்த மகத்தான துஆ என்ன தெரியுமா? ரொம்ப சிம்பிளான ஆனா பவர்ஃபுல்லான அர்த்தம் கொண்ட அந்த துஆ இதுதான். அல்லாஹுல்லாஹு ரப்பி லா உஷ்ரிகு பிஹி ஷைஆ. அல்லாஹுல்லாஹு ரப்பி லா உஷ்ரிகு பிஹி ஷைஆ. அல்லாஹ், அல்லாஹ்வே என் இரட்சகன், அவனுக்கு எதையும் நான் இணையாக்க மாட்டேன்.